Yes. மவுச காணும். மவுசு வேணும். சூப்பர். எழுப்புங்க, எழுப்புங்கம்மா. அதற்கு பிறகு இந்த சர்ப்பத்தெல்லாம் நேரா தேவேந்திர கால் கட்டில போய் பொழுதுது. உடனே திரும்ப அதெல்லாம் வந்து அங்க யாகக்குள்ள வரும்போது எங்களை காப்பாத்து அவங்களே மந்திரத்தை சொல்லி அதையும் இறக்க பார்க்கலாம். அப்ப உடனே பகவான் சொல்ல இல்ல, உலகத்துல பாம்புகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி சொல்லி 4 பாம்பு மட்டும் விட்டார். அந்த அப்படிப்பட்ட ஒரு திவ்யமான சரித்திரம் பரீட்சித் சரித்திரம். இந்த பரீட்சத்துக்கு மோட்சம் கிடைச்சது. அந்த பாகவத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து முக்கியமான ஸ்துதிகள் அத நான் பேசணும். அந்த 40 ஸ்துதிகள் அதை நம்ம கத்துக்க போறோம். அத இப்ப நம்ம முதல்ல இந்த பிரார்த்தனை ஸ்லோகத்தை பார்க்கணும். அதனால இந்த மாதிரியாக இந்த பாகவதமானது இதனால எல்லா இடங்களையும் சப்தாகம் அப்படின்னு 7 நாட்கள், ராமாயணம் நவாகம் அப்படின்னு சொல்லுவா 9 நாட்கள். ஆனா பாகவதம் சப்தாகம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம பாகவதம் கேட்கணும். நம்ம மனுஷ வாழ்க்கை ஒண்ணு நிரந்தரம் கிடையாது. அதனால 7 நாள் எந்த நாளா இருந்தாலும் சரி பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்டு அந்த பிராணனானது போகணும்னு அந்த பெரியவா நினைச்சதுனால அந்த சப்தாகம்னு வச்சு 7 நாள் ஃபுல்லா அந்த பாகவத கதையை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவா. மேலும் இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல இன்னும் இதை பத்தி இன்னும் போக போக அதை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் கோகர்ணன் கதை இருக்கு. இன்னும் நிறைய கதைகள், கலை கதைகள் நிறைய வரும். அங்கங்க சந்தர்ப்பத்துல அதை சொல்லுவோம். நம்ம இப்போ இதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரிதான் இதை கொடுத்துருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் 4 மணி வரைக்கும் தான் கிளாஸ் வச்சுப்பேன். அதனால நான் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கும். திரும்ப புதன்கிழமையும் அப்படிதான் இருக்கு. வெள்ளிக்கிழமைக்கு அதே கிளாஸ் வைக்க மாட்டேன். நான் திங்கள் புதன் வெள்ளிதான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படிதானே? திங்கள் புதன் வெள்ளிதான் சொல்லியிருக்கேன். அதனால நீங்க வந்து அந்த இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு இருக்காது. ஏன்னா 2 விஷயம். ஏன்னா இதுக்காக போலிங் இருக்கிறதுனால. என்னவா இப்ப முதல்ல பிரேயர்ஸ் முதல்ல ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்ப அந்த 3 பேர் சொல்லிருக்கோம் இல்லையா? யார் யார் 3 பேருமா? எஸ் மேம். ஆதிலட்சுமி மேம், அப்புறம் அனந்தலட்சுமி மேம், அப்புறம் அனுராதா நாராயண். வீடியோ தெரியறதா? வீடியோ வரதில்லை, என்ன தெரியல. வீடியோ ஆன்ல தான் இருக்கு. வரல.
This जी नमस्ते जी Namaste ma. இந்த Prayer. பிரார்த்தனை ஸ்லோகம் வந்து ஃபர்ஸ்ட் காண்டத்துல இருக்கா ஜி? ஆமாம்மா முதல்ல இருக்குதா, முதல்ல இருக்கிறது ஏன் அத்தியாயம் ஒன்றா இல்ல? அத்தியாயம் 1 தான். ஓகே ஜி ஓகே. முதல் அத்தியாயத்துல வருது. நமஸ்காரம் குருஜி. கேண்டோ 1 சாப்டர் 8னா இப்பதானே மேம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஆமாம்மா சாப்டர் 8ன்னு போட்டிருக்கு மேம். அதுல ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 8ன்னு போட்டுரு. ஸ்ரீ குந்தி ஸ்துதின்னு போட்டிருக்கு மேம். குந்தி ஸ்துதி அப்புறம் வருமா? இப்ப சரி. முதல்ல பிரார்த்தனை ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா, அதுதான் ஆமா, சொன்னேன். அது எங்க இருக்கு மேம்? வர நீங்க எந்த புக் வச்சிருக்கீங்க? நானே இப்ப எடுத்து வச்சிருந்த அதையே தேட அந்த முடியாது. கடலூர் அந்த அண்ணா கிட்ட வந்து. அதுல வந்து சைடுல இருக்கும் பாருங்க, சைடுல இருக்கும் முதல்ல. மேம் நீங்க வாங்க சொன்ன புக் தான் மேம் வச்சிருக்கோம். ஆமாமா அதுல இருக்கேமா, அது அந்த புக் எடுங்க. பாகவத ஸ்லோகம் பாகவத ஸ்லோகம் தானம்மா? ஆமாமா பாகவத ஸ்லோகம் தாமா அது. ஓகே. குந்தி ஸ்துதிக்கு முன்னாடி பேஜ்ல இருக்கு மேம். அது தேவரிஷி நாரதன் பக்தியை சந்தித்தல் இருக்கும் பாருங்க. தேவரிஷி குருஜி எங்கள்கிட்ட வந்து கிரீட்டட் புக் தான் இருக்குங்க குருஜி. குருஜி எங்கள்கிட்ட அதுலயும் இருக்கு அந்த ஸ்லோகம். கிரி ட்ரேடிங்லயும் இருக்காது அந்த புக்கு. இது அந்த ஸ்லோகம் ஓகே குருஜி முதல்லயே வரும். ஓகே குருஜி. நானே கடைசியில மாத்திட்டேன். ஜஸ்வியதோன்பயாதி கருத்தஹாம். எஸ் அந்த புக் இந்த புக்ல பாத்தீங்கன்னா செகண்ட் பேஜ்ல அந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இண்டெக்ஸுக்கு அதுக்கப்புறமா ஸ்லோகம் வருது, பிரார்த்தனை ஸ்லோகம். தெரியுதா? நம்ம அந்த கடலூர் புக்ல தெரியுது. ஓகேங்கம்மா. எஸ் ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகான்னு இருக்கும். இருக்கு மேம். எஸ் பிரார்த்தனை ஸ்லோகம். வாங்கம்மா. குருஜி நான் இஸ்கான்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அது வந்து எந்த பேஜ்ல இருக்குது? என்னம்மா? இஸ்கான்ல இருந்து நான் ஆர்டர் பண்ண அந்த புக். எனக்கு அது உங்க என்ன புக்குங்கிறதுல, ஆனா இது முதல்ல பிரார்த்தனை ஸ்லோகம்னு முதல்ல அதான் இருக்கும். அப்புறம் தான் மீதி எல்லாம் ஸ்கந்தம் எல்லாம் ஆரம்பிக்கும். அதாவது கேண்டோர் 1 18ல 18th ஸ்லோகால இருந்து பாருங்க மேடம். ஆதிலட்சுமி மேம். மேம் நான் எடுத்துட்டேன் மேம். மாதாஜி அது வந்து இஸ்கான்ல வாங்கின புக்னா அத்தியாயம் 1 முனிவர்களின் கேள்விகள் இருக்குல்ல, அதுல தான் ஆரம்பிக்குது. ஓகே थैंक यू மேம். थैंक यू. ஓகே 59 பேஜ் நம்பர். நான் எடுத்து வச்சிட்டேன். ஓகே தேங்க்ஸ். ஓகே மேம். எஸ் ஜன்மாதி யஸ்ய ஜன்மாத் யஸ்ய. இருங்க நான் சொல்லி நான் முதல்ல பிரிச்சுடுறேன், அப்புறம் தான் நம்ம சொல்லி தருவோம் இல்லையா. ஆமாம். எஸ்
இருப்பாங்க வீடியோல இருப்பாங்க. ஜன்மாதி யஸ்ய ஜன்மாத்யஸ்ய யதஹ அன்வயாதி தரதஹ ச அக்தேஷு அபிஜ்ஞः ஸ்வராட் தேனே பிரம்மஹிருதா ய ஆதிக்கவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயः யத்ர த்ரிசர்கः அம்ரிஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி ஜன்மாத்யஸ்ய யதஹ அன்வயாதி தரதஹ ச அக்தேஷு அபிஜ்ஞः ஸ்வராட் தேனே பிரம்ம கிருதா யஹ ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயः யத்ர த்ரிசர்கः ப்ருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. சரியா? ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி தரதஹ. சொல்லட்டுமா மேம்? சொல்லுங்கம்மா. ஜன்மாதியஸ்ய யதோன்வயா யதோன்வயாதி தரதஹ யதோன்வ்யாதி தரதர யதோன்வயாதி தரத யதோன்வயாதி தரதஹ யதோன்வயாதி தரதஹ ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி தரதஹ ஜன்மாதியஸ்ய யதோன்வயாதி தரதஹ சாக்கேஷ்வபிஜ்ஞஸ்வராட் சாத்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் கௌரி போட்டுக்கோங்க. சாத்தேஷ் அபிஜ்ஞஸ்வராட் சாத்தேஷபிஜ்ஞஸ்வராட் சாக்கேஷ்வபிஜ்ஞஸ்வராட் சார்த்தேஷ்வபிக்னஸ்வராட் தேனே பிரம்மஹிருதா ய ஆதிகவயே தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः முஹ்யந்தி யத் சூரயः முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா யத்ர த்ரிசர்கோ மிருஷா யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி சத்யம் பரம் தீமஹி சத்யம் பரம் தீமஹி. இப்ப நான் ஃபுல்லா படிக்கிறேன், நீங்க அதுக்கப்புறம் 2 தடவை படிக்கணும். சரியா? சரிம்மா. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி தரதஸ் சாக்கேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி.
படிக்கவா? சொல்லமா ஆ जन्मादियस्य यतोऽन्वयादितरतः चार्देष्व विघ्नस्वरान् तेने ब्रह्मकृदायः आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा ताम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि जन्मादियस्य यतोऽन्वयादितरतः चार्देष्वविघ्नस्वरात् तेने ब्रह्मकृताय आदिकवये मुह्यन्ति यत्सुरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा ताम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. எஸ், ரொம்ப நாள் ஆச்சு. ஆதிலட்சுமி. எஸ் மேம். ஓகே, ஒன் இயர் மேல ஆயிடுச்சு மேம். ஆமா, எஸ் எஸ். தேங்க் யூ ஃபார் கிவிங் ஆல்டர்னேட் டேஸ். அதனாலதான் என்னால வர முடிஞ்சு. தேங்க் யூ வெரி மச். அடுத்தவங்கம்மா. சேவிக்கிறேம்மா. ஜன்மாதஸ்ய யதோன்வயாத் இதரதக चार्तेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतः चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. நெக்ஸ்ட் மேம் கிரி டேகர்ஸ்ல எத்தனாவது பக்கம் மேம்? அம்மா, எனக்கு கிரி டேகர்ஸ்ல தெரியாதுமா. எனக்கு நான் வச்சிருக்கிறது இதுதான். எத்தனாவது பக்கம்? 30 பக்கம். 29வது பேஜ்ல 5வது ஸ்லோகம்மா. இல்லைன்னா அருள் செல்வி கூப்பிடலாமா? கூப்பிடுங்கம்மா. அருள் செல்வி வாங்கம்மா. நமஸ்காரம். படிக்கலாமா? ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி தரதश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि जन्माद्यस्य यतोऽन्वयादितरः चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा ताम्ने स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि जन्माद्यस्य यतोऽन्वयादितरः चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदया आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं
सत्यं परं धीमहि உத்தமம். 3 பேர் ஆச்சா? 3 பேர் ஆயிடுச்சு மேம். எஸ். அப்படியே அத்தனை அல்பாபெட். ஓஹோ. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி தரத சாதேஷ்வ விக்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் धीमहि जन्माद्यस्य यतः अन्वयादितरतः च हक्तेषु अभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदा य आदिकवये मुह्यन्ति यत् सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गः अमृषा धाम्ना स्वेन सदा निरस्त कुहकम् சத்தியம் பரம் தீமகி. இப்போ இதுதான் முதல்ல ஆரம்பிக்கக்கூடியது. முதலாவது அத்தியாயத்துல அந்த சூத்த பௌராணிகர் அவர் கேட்கிற சௌனகாதி முனிவர்கள் அந்த சூத்திரத்துல கேட்கிறாங்க இந்த விஷயமெல்லாம். உண்மை அல்லது சத்தியம் என்பது என்றைக்கும் அழிவில்லாதது, அது நிலையானது. ஏற்கனவே நம்ம பகவத்கீதையை படிச்சிருக்கோம். சத்தியம் என்னைக்குமே ஸ்டாண்டர்டா இருக்கும், அதற்கு அழிவு கிடையாது. சத்தியம் என்பது அழிவானது, நிலையானது. அதற்கு எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மாறுதல் என்பது இருக்காது. அது எப்போது உண்டானது? இந்த சத்தியம் எப்போ உண்டாச்சு? நேத்திக்கா, போன வருஷமா, 100 வருஷமா? அப்படி இல்லை. இது யுகம் யுகமா இருந்துட்டு இருக்கு. அது எப்போது உண்டானது என்று கூற முடியாது. அதுதான் சனாதனம் என்று கூற முடியாது. ஏனெனில் அது ஒரு காலத்தில் உண்டானதாக சொன்னால் அதற்கு முன்னால் அது இல்லை அப்படின்னு ஆயிடும். இப்போ இதுதான் சனாதன சம்பந்தம் சொல்லுது. இதெல்லாம் யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப ஆதிசங்கரர் சௌந்தரகரி பாடினது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடினார் அப்படின்னு சொன்னா, ஆமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தோன்றினார், அவர் அதை இயற்றினார். ஓகே. லலிதா சகஸ்ரநாமம் எப்போ அப்படின்னா அது எப்பவோ அகஸ்தியர் அவருக்கு அந்த விஷயத்தை சொன்னது ஹயக்ரீவர். அது எப்போனா அது புராணங்களை 18 புராணங்களை வரும். அதனால பிரம்மாண்ட புராணத்துல வருது அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். அப்போ சொன்னது அது. இது எந்த யுகம் அப்படின்னா அது தெரியாது. அதனால இதெல்லாம் ரிஷிகளால சொல்லப்பட்டது. அதுல எப்ப சொன்னது அப்படின்னா அதுக்கு முன்னாடி சத்தியமே இல்லையா அப்படின்னு கேள்வி ஆகும். அதனால அது இல்லை என்று சொல்லப்பட்டதாக ஆகிவிடும். இந்த உண்மை என்பதுதான் பிரம்மம் என்பது. அந்த பிரம்மம் என்பது எப்பொழுதும் பகவான். அந்த பகவான் என்பவர் என்றைக்கும் அவரே பரமசக்தியம். வேறு எந்த விதமான பொருள் இல்லாத காலத்திலும் இந்த உண்மை, அதாவது பிரம்மம் என்பது இருந்துதான் இருந்தது. அந்த மேலான உண்மையால் தான் இந்த பிரபஞ்சமும் ஜீவராசிகளும் உண்டாக்கப்பட்டு காக்கப்பட்டு பின் அழிக்கப்பட்டு விடுகின்றன. இதனிடம் இருந்துதான் இந்த இயற்கையானது, பிரகிருதி, இந்த இயற்கையானதும் உண்டானது. அதன் பிரிவுகளான சத்துவகுணம், ரஜோகுணம், தாமசகுணம் என்ற முக்குணங்களும் அதன் பிரிவுகளான ஐம்பூதங்களுமே தோன்றின. ஆகவே அதை முழுமையான உண்மையின் தோற்றங்கள் என்று கூறப்படுகின்றன. சுடர்விட்டு எரியும் சூரியன், நம்ம இதை படிச்சோம் இல்லையா ஏற்கனவே கூட. சூரியன் பல்வேறு விதமான பாத்திரங்கள்ல வச்சாலும் ஒரே சூரியன் ஆயிரக்கணக்கான சூரியன்களாக தெரியும். நிலத்துல விழுந்தாலும், கடல்ல விழுந்தாலும், ஆற்றுல விழுந்தாலும், நம்ம வீட்டு கிணற்றில் விழுந்தாலும், பாத்திரத்துல விழுந்தாலும் அங்க சூரியன் இருக்கும். அப்போ ஆயிரக்கணக்கான சூரியன் இருக்குமா அப்படின்னா இருக்காது. இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் சொல்லும், நான் எங்க ஊர்ல நல்லா பார்த்தேன், இது அதுக்குள்ள இங்க வந்துருத்தே. சின்ன குழந்தைங்க டிராவல் பண்ணும்போது, நான் இப்பதான் எங்க திருச்சியில பார்த்தேன், அதுக்குள்ள இங்க அரியலூருக்கு வந்துருக்கா அப்படின்னு அந்த குழந்தைங்க கேட்கும். சோ அந்த குழந்தைங்களுக்கு புரியாது. நிலா எல்லா இடத்துக்கும் குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனால சூரியன்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும், பகவான்களும் எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பார். அப்படி சூரியனானது எப்படி
பல்வேறு கிரணங்களாக இருக்குமோ, சில நேரங்களில் காணல் நீர் போல் தோற்றம் அளிப்பது போலவும் இருக்கும். அப்படி தெளிந்த நீரோடை போல தொலைதூர பாதைக்கு மெருகிடப்பட்டது போல இருக்கும். அதுபோல பரம சத்தியத்திலிருந்துதான் இந்த பிரபஞ்சமானது உருவானது. இந்த பிரபஞ்சமே சத்தியன தாரியத்தே பிருத்திவி, சத்தியத்தால இந்த பூமி தாங்கிட்டு இருக்கு. அதனாலதான் சத்தியத்திலேயே தாங்கிக் கொண்டு இருக்கிறது, பரம சத்தியமாக தோன்றுகிறது. இது காணல் நீர் போல் நமக்கு தோற்றம் அளிக்கிறது. தனக்குத்தானே ஒளிரக்கூடிய பரம சத்தியமான இந்த பிரம்மத்திற்கு தன்னை பிரகாசப்படுத்த சூரியன், அக்னி முதலிய ஒளிவிடும் சாதனங்கள் தேவையில்லை. அதுபோல் ஞானஸ்வரூபம் அதுவே ஜீவர்களின் மனதில் உள்ளதும் பிரபஞ்சத்தில் உள்ளதுமான அஜ்ஞானமாகிற இந்த இருளை விரட்டுகிறதுங்கிறது இந்த முதல் ஸ்லோகத்துக்குள்ள பொருள். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி தரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞ ஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதய ஆதி கவயே முக்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. அடுத்த 3 பேர். அனந்தலட்சுமி மேம் என்ன? நான் சொல்றேன் மேம். அனந்தலட்சுமி. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் அனந்தலட்சுமி, பானுமதி, சொல்றேன் மேம். ஐயப்பன் ஐடியில இருக்கேங்க மேம். நான் ஸ்வர்ணா. ஐயப்பன் ஐடியில யார் இருக்காது? ஸ்வர்ணா மேம். ஓகே ஓகே. ஓ ஸ்வர்ணா. ஓகே. அனந்தலட்சுமி ஐயப்பன் ஐடி நீங்க இருக்கிறது. அப்புறம் பானுமதி கோவிந்தா. எஸ். ஓகே. செகண்ட் ஸ்லோகம்மா. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ ஐயப்பன் வீடியோக்கு வாங்கம்மா. பானுமதி இருக்காங்க. ஓகே. தர்மஹ புரோஜித கைத்தவ அத்ர பரமஹ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து விஷதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம்பா பர ஈஸ்வரः பரைரீஸ்வரः சத்யः ஹிருத்யவருத்யதே அத்ர கிருதிபிः சுஸ்ரூஷுபிः தக்ஷணாத். தர்மः புரோஜித கைத்தவோத்ர பரமः நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரய உன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம்பா பரைஹி ஈஸ்வரः சத்யः ஹிருத்யவருத்யதே அத்ர கிருதிபிः சுஸ்ரூஷுபிः தத்க்ஷணாத். தர்ம புரோஜித கைத்தவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம். தர்ம புரோஜித தைகவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம். தர்ம புரோஜித தைகவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம். வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம்பா பரைரீஸ்வரः. ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம்பா பரைரீஸ்வரः. ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம்பா பரைரீஸ்வரः. சத்யோ ஹிருத்யவருத்யதே த்ரிகிருதிபிः சுஸ்ரூஷுபிஸ்தக்ஷணாத். சத்யோ ஹிருத்யவருத்யதே த்ரிகிருதிபிः
शुश्रूषुभिस्ततत् सक्षणा सत्यो कृत्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्ततः सक्षणा धर्म प्रोज्जित कैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वर सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् धर्म प्रोजिततैकवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु विवितं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः संयो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्सक्षणात् सर्व प्रोजिततैकवेत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सत्यो कृत्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्सक्षणा Thank you, ma'am. Next. சொல்றேம்மா. धर्म प्रोजित कैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्त्वमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सत्यो हृत्यवरुध्यतोऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् धर्म प्रोजित कैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्त्वमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सत्यो हृत्यवरुध्यतोऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् 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 नमस्कारम् धर्म प्रोजित कैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सत्यो हृत्यवरुध्यतेऽत्र हृदिभिः शुश्रूषुभिः दर्शनात् धर्म प्रोजित कैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सत्यो हृत्यवृत्यतेऽत्र हृदिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् उत्तमम्. Yes. धर्म प्रोज्झित कैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वर
सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषभिस्तक्षणात् धर्म प्रोज्झित कैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वर सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषभिस्तक्षणात् ஸ்ரீமன் நாராயண முதலில் இந்த ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது தர்ம புரோஜித கைத்தவோத்திர அந்த அத்திரங்கிற ஒரு பதம் இந்த இடத்துல இங்கங்கிறது 3 தடவை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த பாகவதத்துல அத்திரங்கிற பிரயோகம் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது எதனால அப்படின்னா அவ்வளோ மேன்மையான விஷயங்கள், சத்தியம் ஒண்ணு, பரபிரம்மம் ஒண்ணு அப்படின்னு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக தான் இந்த பாகவதத்தில் மும்முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதில்தான் பகவானானவர் கற்றுண்ணப்படுகிறார், இங்குதான் அறியப்பட வேண்டுகிறார். உண்மை பரம்பொருள் என்பது இங்குதான் விளக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய வேறெங்கும் இல்லை. இங்குதான் நாம் அடியோடு மாயையிலிருந்து விடுபட்ட உயர்ந்த பாகவத தர்மமானது இங்கு கூறப்படுகிறதுங்கிறத இந்த அத்திரேன பிரயோகம் 3 இடத்துல வருது. தர்ம புரோஜித கைத்தவக அத்திர வேத்யம் வாஸ்தவம் அத்திர ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம்பா பரேதீஸ்வரः சத்யः ஹிருத்ய வருஜ்யதே அத்திர அப்படின்னு இந்த அத்திர பிரயோகம் இங்க 3 இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அதனுடைய மேன்மையானது அதை எம்பசைஸ் பண்ணி அதை மட்டும் போக்கஸ் பண்ண மாதிரி இங்க அதை சொல்றார் அப்படின்னு இன்னைக்கு இந்த 2 பிரார்த்தனை ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்த்திருக்கோம். இதை நான் இன்னைக்கு வாய்ஸ் ரெக்கார்ட்ல போட்டு அனுப்புறேன், உங்களுக்கு போட்டு கேளுங்கோ. நான் இப்ப ஃபுல்லா படிச்சுறேன். தர்ம புரோஜித கைத்தவோத்திர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாசவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம்பா பரைரீஸ்வர சத்யோ ஹிருத்யவருஜ்யதேத்ர கிருதிபிः சுஸ்ரூஷுபிஸ்தக்ஷணாத். ஓம் ஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. சார் ஒரு நிமிஷம் பேசுறார், கேட்டுக்கோங்க.
நான் திரும்ப சொல்ற ஒரே விஷயம், ஆன் டைம்ல நீங்க லாகின் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. என்னன்னா இது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும் இல்லையா, அதனால நமக்கு முதல்ல என்ன சொன்னாங்க தெரியாத போயிடும். நம்பர் 1. 2வது கூடிய வரைக்குமே ஃபுல்லா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கூடிய வரைக்கும் கிளாஸ் ஃபுல்லா இருக்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா எல்லாருக்கும் நான் முதல்ல சொல்றேன், எவ்ரிபடி வேலை இருக்கு, அத்தனை வேலைகள் எல்லாருக்குமே இருக்கு. அதெல்லாம் மீறிதான் நம்ம நல்ல விஷயம் கத்துக்கிறோம்னு சொல்லி வரோம். உங்களுக்காக டைம் டிவோட் பண்ணி நம்ம அங்க வர மாதிரி நீங்களும் இதை கத்துக்கிறதுக்கு டைம் டிவோட் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு கைண்ட் ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். எல்லாரும் நல்ல விஷயமா கத்துப்போம். எஸ்.